நம்ம உடம்பே ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. இங்கே பாருங்க முடியலாம். இவன் தண்ணி குளிச்சது வந்து குளிச்சது இல்லைங்க. இங்கே பாருங்க பயங்கரமான ஈரக்காற்று, சூப்பராக இருக்கு. ஓகே, நான் சாமி காட்டுறேன். சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே பரம்பொருள் உன்னாமத்தை கரங்குவித்து பாடினோம் இறப்பிலி உன் கால்களை சிறங்குவித்து தேடினோம் ஒளிர்விடும் எம் தேசனே குளிர்மலை தன் வாசனே எழுமிகு எம் நேசனே அழித்தொழிக்கும் ஈசனே இல்லாமல் ஆடும் பந்தமே கல்லாகி நிற்கும் முந்தமே கல்லாயங்கட்கு சொந்தமே எல்லா உயிர்க்கும் அந்தமே नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्माङ्गरागाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ஓம் நம சிவாய. இப்போ தான் சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு அங்கே உட்காந்து சாப்பிடுவோம். எங்கள் ஸ்பாட்டு நான் அது காட்டுறேன். அது பாருங்கள், 5 ஸ்டார் ஹோட்டலுக்கும் ஒரு டாப் 10 ஸ்டாரா எவ்வளோ ஸ்டார் வேணாலும் நம்ம இஷ்டப்படி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அதுவும் நேச்சரோட சூப்பராக இருக்கும். பட் ஆனால் எந்த வேஸ்ட்டும் போட மாட்டோம். நான் காட்டுறேன் வீடியோவில். சாப்பிட உட்காந்தாச்சு. ஜாமு, சுண்டக்கடலை குழம்பு, சப்பாத்தி வேலை சாப்பிட்டுட்டு இருக்கா. அரும் சுவையின் நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது. லாஸ்ட் டைம் வீடியோ பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் எடுத்துட்டேன். என்னால் எடிட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி, ஓகே, நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்டேட் பண்ணுறேன். அப்படியே அதுவும் பாருங்கள் நான் சாப்பிட்டதுக்கப்புறம் காட்டுறேன். ஏன்னா எந்த பிளாஸ்டிக் எதுவும் எடுத்துகிட்டு வரல. இதுதான் இடமும் நீட்டாக சுத்தம் பண்ணியிருக்காங்க. போன டைம் கொஞ்சம் இதாக இருந்தது. சில இது மட்டும் நல்லா மட்டிடும், பிரச்சனை இல்லை. மண் காற்று அடித்து ரொம்ப மண்ணெல்லாம் விழுகுதுங்க. அது மட்டும்தான் கொஞ்சம் காற்று விண்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த டைமு. ஓகே, அப்படியே பார்த்துட்டே வாங்க. சேம் பார்த்தீங்கன்னா சரியான குளிர். இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். இந்த ஒரு வெயில். நாங்கள் சாப்பிட்ட இடம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது. இது ஹேண்ட் வாஷ் பண்ண வாட்டர், ஜஸ்ட் வாட்டர். செம்மையாக இருக்குங்க. ஜஸ்ட் இதுதான் கோயில். நான் மிஸ்னால மறந்துடுச்சு, சொல்கிறேன், மறந்துடுச்சு. ஃபோனை பிடிக்க முடியாமல் பிடிச்சிட்டு இருக்கிறேங்க. இல்லை போலாமா? ரெடி டு ரேஞ்ச். அங்கே பாருங்கள், அங்கே மட்டும் மிஸ்ட் கேப் விட்ருக்கு. செம்மையாக இருக்குது. அதாவது மிஸ்ட் பாருங்கள் நாலா பக்கமும் இப்படி, அதாவது இங்கேருந்து இப்படி வருது, திரும்ப பேக்வேர்ட் போகுது, திரும்ப அந்த சைடில் வந்து செமையாக இருக்குது. ஆனால் பார்க்கும்போது அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அந்த இடம். இங்கே பாருங்கள்
இந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிருங்க. எந்த ஒரு ஃபீலு தாட்டு எதுவுமே இருக்காது உங்களுக்கு. இங்கே பாருங்கள் மேகம் எப்படி போயிட்டுருங்க. இங்கே பாருங்கள் மேலே செமையாக இருக்குல்ல சார். அங்கே மட்டும் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ மிஸ்ட் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணும் பாருங்கள் செமையாக. அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஆனைகட்டி அட்டைப்பாடி. கண்டிப்பாக. வேலுக்கெல்லாம் கூகுள் மேப்பே தேவையில்லைங்க. அவன் வந்து ஒரு இடத்த பார்த்தாவே மோஸ்ட்லி அதோட எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவான். கலாய்க்கல. ஆனால் இங்கேருந்து மலை ஏறினோம்னா ரொம்ப பக்கம். பட் ஆனால் இந்த வழி எதுவும் ரெடி பண்ணல. மேபி ஃப்யூச்சரில் மேபி ரெடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் வேலு? ஆமாம், டேரெக்டாக சீக்கிரமே கனெக்ட் ஆகிடும். சீக்கிரம் வந்துடலாம் அந்த வழியாக வந்தால். அப்பா திடீர்னு சன் அடிக்குதுங்க. அவ்வளோதான் மூடிடுச்சு. ஓ ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. என்ன இந்த ஈரப்பதம் தான், அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வேறு எந்த கஷ்டமும் இல்லை. நல்ல வேலை மழை இல்லை. மழை இல்லாதனால மழை வந்துடுமோன்னு பயந்துகிட்டே வந்தோம். மழை இல்லாதனால அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. ஓகே. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இறங்கினது பார்த்திங்கன்னா 2:15 இறங்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்படியே வீடியோலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கோம். ஏன்னா வந்து அங்கெல்லாம் பார்த்திங்களா காஞ்சிருக்கு, அந்த இடம்லாம் வழுக்காது, இந்த இடம் வழுக்குது. கொஞ்சம் அப்படியே பார்த்து பொறுமையாக போயிட்டுருக்கோம். வேலு பாருங்க மிஸ்ட்டு ட்ராவல் பண்ணி போகுது. நான் இந்த மிஸ்ட்டு இருக்க வரைக்கும் அப்படியே இங்கேயே இருந்துடலாமா அப்படின்னு தோணிகிட்ருக்கீங்க. என்ன பண்ணுறது பாருங்கள், இது கொஞ்சம் கஷ்டமான இடம் தான். சரி அப்படியே நான் கொஞ்சம் தூரம் போய் கண்டினியூ பண்ணுறேன். அதான் 2:15 இறங்க ஆரம்பிச்சிருக்கோம். நான் அப்படியே ஒவ்வொரு மலையை அப்டேட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா அப்படியே மிஸ்ட்டு பாருங்க செம்மையாக இருக்குது. மேலேருந்து அப்படியே ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு. வெளியில் அங்கே போயிட்டுருக்கான். அந்த க்ரீன் கலர் தெரியுதுங்களா, அங்கே போயிட்டோம்னா 7வது மடம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். அதுக்கு அப்புறம் கீழே மறுபடியும் அந்த தண்ணிக்குள்ளே லிங்கம் இருக்கும் தெரியுங்களா, அந்த இடம். அதுக்கப்புறம் 6வது மலை ஸ்டார்டிங். ஓகே, நான் அப்படியே கீழே போயிட்டு அப்டேட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா அந்த மலையில் பாருங்கள் மேகம் அப்படியே இடித்து நிற்கிது. அவ்வளோதான் மறைக்க போகுது. தாந்தோணி விநாயகரை காட்ட மறந்துட்டேன். இங்கே கும்பிட்டு தான் போனோம். அப்படி எல்லாம் ஆப்போசிட்டில் இந்த வழியில், இது வந்து இறங்குற பாதை, இந்த வழியில் ஏறிட்டு இருந்தாங்க. அதை இப்போ தான் ஒரு 4-5 பேர்த்திட்ட சொல்லி அந்த வழியாக போக சொன்னோம். வேறு லெவலில் இருக்குங்க ப்ளேஸ். நீங்கள் வந்தீங்கன்னா பக்திக்கு பக்தியும் ஆயிடுச்சு, நேச்சரையும் அனுபவிச்ச மாதிரி ஆச்சு. இப்போ பாருங்கள், இப்போ முடி தெரியுதுங்களா, இப்போ வெயில் அடிக்குது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், முடி வந்து ஃபுல்லாக ஈரப்பதப்பட்டு அந்த ஃபுல்லாமே ரெயின் க்ளவுட்ஸ் தான். செமையாக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் இந்த சொனையை நான் காட்டுறேன். இந்த கடையெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் சீசன் முடிய போகுது இன்னும் 4 நாளில்.
எல்லா கடையும் காலி பண்ணிட்டுருக்காங்க. யூஸ் ஆகுமா வேலை? பட் ஆனால் மூலிகை பேர் தெரியணுமே, நமக்கு தெரிஞ்சால் தானே வாங்க முடியும். சரி வா, நெக்ஸ்ட் டைம் யார்கிட்ட தெரிஞ்சு கேட்டோம். மோஸ்ட்லி நாட்டு மருந்து கடை வந்துருச்சுல எல்லா பக்கமும், அதனால் கம்மியாயிடுச்சு. ஏன்னா இந்த மலை ஃபுல்லாக மூலிகை தான், நீங்கள் எது வச்சிங்கனாலும் வளரும். அந்தளவுக்கு ஒரு இந்த மலை இல்லை, எந்த மலையாக இருந்தாலும் அது இது வந்து ரொம்ப உயரம் ஜாஸ்திங்களா, அதனால் நீங்கள் எது வச்சாலும் பயங்கரமாக பவர்ஃபுல்லாக வளரும். இங்கே இதான் பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கைத்தடி சொன்ன போன விளையாட பாருங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு. இதுக்கு மேலே எங்கேயும் தண்ணி கிடைக்காது. நீங்கள் இங்கே தண்ணி ஃபில் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் உண்டு. என்ன வேலை காமெடியாக இருக்கா நார்மலாக பேசுகிறது? என்ன பண்ண போற? கால்ல விழ வந்தனே. சொல்லிடுச்சுடா, கப்பன் கீழ போற. இந்த பா, நான் யார் தெரியுமில்ல? எங்க ஊர்ல ஓடுற ரயில ஒத்த கையில நிப்பாட்டினவன். அது லெஃப்ட் சைடுல. அப்படியே அமிக்கி போட்டு தூக்கி விட்டு எறிஞ்சிருவேன். நாரப்பட காசாமாவா, நானே வழி தெரியாம வெறி பிடிச்சு தெரியுறேன். லாஸ்ட் டைம் பண்ண விளாக் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தான் சொன்னான். தெரியல, நான் வந்து ரா ஃபுட்டேஜ் தாங்க, ரொம்பலாம் கேமரா ஆங்கிள்லாம் வச்சு எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஆள் இல்லை. என்னது வேலை? அதனால் சிட்டுக்குருவி. நான் ரிட்டன் இங்கே வந்துட்டோம் இந்த இடத்துக்கு. இனிமேல் 6வது மலை தான். 7வது மலை முடிஞ்சுது. அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு லிங்கம். அங்கே போய் நம்ம என்ன பண்ணோன்னா போய் தொட்டு கும்பிட்டு வணங்கிட்டு தான் வரணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி வேஸ்ட்டெல்லாம் இங்கே போடாதீங்க தயவு செஞ்சு. இது ஒன்றும் திருநள்ளாறு கிடையாது. திருநள்ளாறில் மட்டும்தான், அந்த கோயிலில் மட்டும்தான் உடையை வந்து போட்டிருக்க உடையை அப்படியே கழட்டி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் அப்படி கணக்கு கிடையாது. இது வந்து சுத்தமான தண்ணி, தீர்த்த தண்ணி. இது ஆறு பாருங்கள், அது ஓடிட்டே இருக்கனால தண்ணி சுத்தமாகிடுது. இல்லைன்னா இங்கே தேங்கி நிற்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப அழுக்காயிரும், ரொம்ப மனசு சங்கடமாகும். தயவு செஞ்சு யாரும் எந்த குப்பையும் எதுவும் போடாதீங்க, அவ்வளோதான். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கனாவே நீட்டாகிடும் எல்லாமே. ஓகே, நான் கொஞ்சம் தூரம் போய் அப்டேட் பண்ணுறேன். போய் பாட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா 7வது மலை முடிச்சுட்டு திரும்ப அந்த சொன்ன காமிச்சிருப்பேன். திரும்ப இங்கே 8வது மலை இல்லை, இதான் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டு. நாங்கள் சாப்பிட்டோம் தெரியுங்களா, அந்த இடத்துல இருந்தும் ரைஸும் பார்க்கலாம், சன்செட்டும் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஒரு பிளேஸ்லேருந்து மட்டும்தான் சன்ரைஸும் பார்க்க முடியும், சன்செட்டும் பார்க்க முடியும். ஆமாம், சன்ரைஸும் பார்க்க முடியும், சன்செட் ஆப்போசிட்டில். வேலை தாங்கள் எதோ கூறணுமா? கொஞ்சம் கத்தி பேசு, ஏன்னா விண்டு பிளாஸ்டுக்கு முடியலைங்க, கால் வலி. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்து ஏறணும், அதனால ஒன்றும் தெரியல. இந்த டைம் ரெஸ்ட் ரொம்பவே கம்மி, ரொம்ப ரெஸ்ட்டே எடுக்காமல் ஏறிட்டுருக்கோம். பாருங்க, என் முடியை பார்த்தா தெரியும் உங்களுக்கு விண்டு எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு. அப்படியே மிஸ்ட் எங்களை வந்து டச் பண்ணிட்டு போகுது, அதான் தெரியும். பாருங்க எப்படி டச் பண்ணி போயிட்டு இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆமாம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஜான்வரிலே ஓப்பன் பண்ணிடுவானுங்க. ஓகே, மேபி அடுத்து 2025 பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி இல்லாட்டி ஜான்வரிலேயே, மோஸ்ட்லி ஃபெப்ரவரி ஜான்வரிலேயே ஓப்பன் பண்ணிடுவாங்க. வந்து என்ஜாய் பண்ணுங்கள். பட் ஆனால் வரும்போது கொஞ்சம் மனசை திடப்படுத்திட்டு வாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை ஏன் எல்லாம் சவுத் கைலாஷன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்ததுக்கப்புறம் புரிஞ்சுக்குவீங்க ஏன்னு. ஓகே, நான் அப்படியே எங்கே இருக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்க. தெக்கையா இந்த இடத்துல திசையே கண்டுபிடிக்கல. ஐயோ, எல்லாம் பனிமூட்டமாக இருக்குது. சிம்பிளுங்க, இது வந்து மேற்கு, அதாவது வெஸ்ட்டு, அப்படியே ஆப்போசிட் ஈஸ்ட், நார்த், சவுத். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்தெல்லாம் மறப்பேன் நான். பாருங்க, அதுவும்
ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. டக் 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 டக்குன்னு கடன்னு அப்படியே போயிட்டுருக்கு மிஸ்ட்டு. நானே எதிர்பார்க்கல வீடியோ எடுப்பேன்னு. அங்கே பாருங்க சூரியன். வாவ் சூப்பராக இருக்கு. படமா இல்லை கிளம்புவோமா? சரி அது பண்ணவே மறந்துட்டேங்க. ஆனால் அங்கெல்லாம் புகை போயிட்டு இருந்துச்சு வாயிலேருந்து, மறந்துட்டோம். ஐயோ அடுப்பை பத்த வச்சு பால் காய்ச்சற மாதிரி எல்லாம் புகை வருது வாயில இருந்து. சரி ஓகே, நான் அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்ணி அப்டேட் பண்ணுறேன். ஒரு 4வது மலை இங்கே பார்த்தீங்கன்னா வியூ தெரியும். தெரியும்னு நினைக்கிறேன் 4வது மலையில். அதே மாதிரி வால்னி ஸ்ப்ரே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கை கால் வலிக்கும், அப்போதைக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. சின்னதாக பாட்டில் செல்ஃபாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேரி பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும், பேக்கெட்லேயே வச்சுக்கலாம். இது வால்னி ஸ்ப்ரேக்கு ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க, சும்மா நம்மளோட யூசேஜுக்கு நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் இங்கே சொல்ல முடியாது. அந்த இதுக்காக தான் நான் இந்த மாதிரி எடுத்து வைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் வந்து வேலு ஸ்ப்ரே பண்ணால் அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு இதை காட்டிடலாம் அப்படின்னு. ஓகே, நான் அப்படியே கீழே போயிட்டு அப்டேட் பண்ணுறேன். வேலு போகலாமா? அவன் பிஸி ஆகிட்டான், ஃபோன் யூஸ் பண்ணான். ஓகே, அப்படியே கீழே போயிட்டு அப்டேட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்னைக்கு வந்துட்டோம். இடையில சின்ன ஒரு இடத்துல தான் வீடியோ எடுத்திருப்பேன், வேறு எங்கேயும் வீடியோ எடுக்கல. நீட்டாக ஒரு கடலை மட்டும் வாங்கிட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். தண்ணி இங்கே குடித்தோம், அவ்வளோதான். மறுபடியும் இன்னொரு ஸ்டாப் எடுப்போம்னு நினைக்கிறேன். வடவிநாயகர் கோயில், அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாப் எடுப்போம், அவ்வளோதான். கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே ரீச் பண்ண ட்ரை பண்ணுறோம். எத்தனை ஒரு 2:15 2:15 கிளம்பணும். டைம் பார்த்திங்கன்னா இப்போ மணி 5 ஆச்சு, 5:10 ஆச்சு. எப்படி இன்னொரு 1.5 மணி நேரம் பார்த்தாலும் ஒரு 6:30 6:40 ரீச் பண்ண ட்ரை பண்ணுறோம். அப்படியே கீழே போய்ட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், பார்த்துட்டே வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மலைக்கு வந்தாச்சு, வடவிநாயகர் கோயில். லைட்டாக சின்னதாக ரெஸ்ட். டைம் மணி எத்தனை வேலை? டைம் எத்தனை? 5:34. எப்படி பார்த்தாலும் 6:15 6:20 ரீச் ஆகிடலாம். ஓகே, கீழே போய் நான் கண்டினியூ பண்ணுறேன், போய் பார்த்துட்டே வாங்க. வேலை வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா அடிவாரம் ரீச் பண்ணியாச்சு. மணி எத்தனை வேலை என்ன அது மணி பார்க்குறக்குள்ள தெரியுது. கரெக்டாக பார்த்திங்கன்னா மணி 6:32. 6:30 ஏறணும். காலையில் 9:30 ஏற ஆரம்பித்து 6:30 இறங்கிட்டோம். இந்த டைமிங் தான். நீட்டாக நானும் வேலு மட்டும்தான், 2 பேர் போனதுனால ரெஸ்ட்டு கம்மி தான். ஆமாம், ரெஸ்ட்டு கம்மியாக எடுத்திங்கன்னா தான் உங்களை சீக்கிரம் போய்ட்டு சீக்கிரம் வர முடியும். இல்லாட்டி கொஞ்சம் டைம் ஜாஸ்தியாகிடும். எனக்கு தெரிஞ்சு இதோட vlog எண்ட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்படி சப்போஸ் வேறு ஏதாவது காட்டுற மாதிரி தான் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, பாய்.